ஹலோ கனி சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் எல்லா நெட்டிசன்களுமே சேர்ந்து நம்ம கமல் சார் மேலேயும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமல் சார் கிட்டே எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா? அந்த செகண்ட் ப்ரோமோவில் நம்ம மாயா வந்து எவிக்டான ஐஷுவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். அது என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிக்சன் ப்ளஸ் ஐஷு இவங்க ரெண்டு பேர் பற்றியும் ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது நம்மளோட நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட நிக்சன் மாயாவை பார்த்து கேட்குறாரு. ஆனால் நம்மளோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவிக்டான ஒரு ஆள் தான் வந்து ஐஷுவை பற்றி எதுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வரீங்க? ஏன்னா வந்து போன வாரம் தான் கமல் சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வினுஷா பற்றி பேசும்போதும் சரி, பிரதீப் பற்றி பேசும்போதும் சரி, இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது நீங்கள் எதுக்கு எவிக்டாய் வெளியே போன கண்டஸ்டன்ஸை பற்றி பேசுகிறீங்க? இங்கே இருக்க கண்டஸ்டன்ஸை மட்டும் பற்றி பேசுங்க. இன்னொரு வாட்டி வந்து எவிக்டான கண்டஸ்டன்ஸோட குரலோ அவங்களோட பேச்சோ அவங்களோட வார்த்தையோ இங்கே கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கும் ஸ்ட்ரைக் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் சொல்லியிருந்தார். அப்போ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்மளோட மாயாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா மாயாவும் வந்து எளிய எவிக்டான ஒரு கண்டஸ்டன்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அவங்களுக்குமே ஸ்ட்ரைக் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றது தான் ஒரு பெரிய குழப்பங்களும் கேள்விகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகேப்பா, அப்படி அதை விட வந்து அவங்க என்ன சீக்ரெட் சொல்ல வராங்க இவங்க ரெண்டு பேரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் ஒரு மர்ம முடிச்சாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அண்ட் ஐஷு பண்ணாத வேலைகளே கிடையாது அப்படின்னும் போது இவங்க கிட்ட மாயா கிட்ட என்ன சீக்ரெட்ஸை சொல்லியிருக்காங்க, அந்த எந்த சீக்ரெட்டை மாயா இப்போ சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி பிரதீப் ஆண்டனி பற்றியான ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குமா, இல்லை அப்படின்னா நிக்சன் அண்ட் ஐஷு ஏன்னா சம்திங் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதை பற்றி ஏன்னா ஓப்பன் அப் பண்ணாங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து நம்மளோட ஐஷு நிக்சனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா மாயா கிட்ட அப்படின்னு சொல்லி பலதரப்பான பதிவுகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து மாயா எதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, எதை சொல்ல போகிறாங்க, எதை ஓப்பன் அப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் சீசன். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.